ஒரு பயம் கலந்த ஒரு பெருமையாகவும் இருக்குன்றது தான் உண்மை. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறம் முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. இந்தியன் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நிறையா பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், சாண்ட்வுட்னு நிறையா வுட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் பிஹைண்டில் ஒரு முக்கியமான வுட்டு ஒன்று இருக்குது. அதுதான் த பிஹைண்ட் வுட்ஸ். அவங்க பண்ணுற நிறையா ஆர்டிகல்ஸ், ஷோஸ், விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் பப்ளிக்னுடைய ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறது அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். சினிமான்னு மட்டும் இல்லை, சினிமாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் இவங்களுடைய ஒப்பீனியன், இவங்களுடைய ரேட்டிங், ஸ்டார்ஸ், அதே விஷயத்துக்கு பப்ளிக் ஓட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டேலி ஆகும், ஆல்மோஸ்ட் ஒத்துப்போகும்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் விமர்சனத்துக்கு இவ்வளோ மெனக்கெடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் பண்ணுற மொத்த பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இது மாதிரி 2 அவார்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று நீங்கள் எல்லோரும் ஓட் பண்ணி கொடுக்கறது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்னொன்று த சாம்ராட் ஆஃப் த தமிழ் சினிமா. இது கொஞ்சம் எனக்கே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பயம் கலந்த ஒரு பெருமையாகவும் இருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா ஒரு நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. ஸோ இது கிடைக்கிறதுக்கு காரணம், ரொம்ப முக்கிய காரணம், இத்தனை வருஷத்தில் என்னை வச்சு இயக்குனர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், மக்களுக்கும், மீடியாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படத்தை நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நண்பர் மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஸோ ஜென்ரலாக என்னுடைய நண்பர்கள், ரசிகர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனால், இல்லை ஏதாவது ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் போனால், படத்தை பற்றி அதிகமாக பேசுகிறத விட எனக்கு தெரிஞ்ச ஏதாவது 1-2 நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறது வழக்கம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு 2 விஷயம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கை தட்டுறீங்க. கிரிக்கெட்டில் ஒரு சச்சின், தோனி ஒரு 6ஓ 4ஓ அடித்தோ அதை பார்த்து நடிகர்கள் கை தட்டுறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு பிளேயர் கோல் போட்டால் அதை பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் கை தட்டுறாங்க. அது மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். என்ன நண்பா? 2வது,
கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? தேங்க்யூ. அவ்வளோதான், இன்றைக்கி கோட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சின்ன விஷயம், நான் தான் அங்கே உட்காரும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், பேசலாமா வேணாமா இந்த மேடையில். பட் சரி, ஓகே, பேசுறதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. அதாவது இன்றைக்கி அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க. இந்த உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்கிறோம், அதில் உணவுக்கு வேறு முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளாம் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியல. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளாம் புரிஞ்சுக்குவோம் நம்ம தெரியல. இது அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. அது என்ன சொல்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, எனி முதலாளி தான் உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை இன்னொரு கடையில் போய் வாங்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி. இது இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். அதான் ஏதோ தோணுச்சு, பேசிட்டேன். ஏதாவது தப்பாக ஏதாவது? தேங்க்யூ நண்பா. Thank you so much, sir. It's an honor to give you this awards. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களோட நன்றி.